வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதை பொறுமைதான் கற்றுத்தரும் வாழ்க்கை. ஆமாங்க, எல்லாம் அடிபட்டு முடிஞ்ச பிறகு தான் இனிமேல் நம்ம பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரோங்க. ஆரம்பத்திலே பொறுமையாக இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லா வகையிலுமே நல்லா இருந்திருக்கலாமே. எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு, எல்லா இழப்பும் வந்த பிறகு தான் பொறுமையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, பொறுமையோடு இருப்போம் அப்படின்ற முடிவுக்கு வாழ்க்கை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கு. அதே போல் தான் இந்த 2025 நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அனுபவம் தாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாக அமைய போகுது. நீங்கள் 2025 பார்த்த கஷ்டம், தாமதங்கள், நிறைய பேரோட நம்பிக்கை துரோகங்கள், இது எல்லாம் முதல் மாதத்திலேயே காணாமல் போக போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு கோல்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர். வீடியோவை முழுமையாக பாருங்கள், கவனமாக கேளுங்க. உங்களுக்கான அடுத்த 12 மாதங்கள், அதிர்ஷ்ட மாதம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் எதிர்காலம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 நம்ம மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் யாருக்கும் பாதிப்பு தராத அளவில் நம்ம கொண்டு போக போகிறோம். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு எமோஜியை, ஃபயர் எமோஜியை போடுங்க. முதல்ல புத்தாண்டு வந்த உடனே எல்லோரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துலையாச்சும் வாழ்க்கை நல்ல மாற்றம் வருமா, மாற்றம் நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ ஒரு சூழ்நிலையும் இருக்குது, இந்த வருஷமாச்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் மிதுன ராசிக்கு. காரணம், குரு பகவான் இயற்கை சுபகிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. மறக்காமல் மிதுன ராசிக்காரங்க எந்த கடவுளை வழிபடுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிதுன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுபகிரகம் சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள், ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது மாதிரியான பலவிதமான மாற்றங்கள் 2026 இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருவானா? அப்படி இல்லை, அது கம்மி தான். எந்தெந்த மாதிரி உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கோ அந்தந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். எல்லாருமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் ஜோதிடர்கள் என்ன நினைக்கிறோம்னா, கெட்டது நடக்காமல் இருந்தாவே போதும், வாழ்க்கை நல்லா நிம்மதியாக இருக்கும், அதிகமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ என்னென்ன விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் மிருகசீர நட்சத்திரம். இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னென்னா, குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி கடன் பிரச்சனை. அது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு விதமும் எதுவும் செய்யலை, அப்போவும் நான் கடன் பட்டுட்டு தான் இருக்கேன். ஒருத்தருக்கு கடன் வாங்கி கடன் கொடுத்தேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். ஒருத்தர் கடன் கேட்டாருன்னு கொடுத்தேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். பொருளாதார பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கக்கூடியன்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஓட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவுகள், கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகிறார். 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம். அதுவும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு கிரகம் உச்சமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகிரகம், அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள், முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக வேலை போயிடுச்சு சார், படித்து முடித்து வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கான கரெக்டான வேலை கிடைக்கல, நான் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கார். வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் இந்த கால மாற்றம் பண்ணிங்கன்னா நல்ல சம்பளத்தில் நல்ல பதவியில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதே போல் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, சம்பள உயர்வு, இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நிறைய மிதுன ராசிக்காரங்க அரசியலில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. பயங்கரமாக அரசியல் பண்ணி உங்களை எப்படியாவது ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓடி ஒளியக்கூடிய நேரம், நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரம். அப்போ நிறைய சம்பளம் வருது, ஒரு அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா கடனுடைய அளவு குறையும். இந்த வருஷம் நிறைய மிதுன ராசிக்காரங்க ஒரு வீடு வாங்கலாமா, பரவாயில்ல கடன் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு வருமானம் ரெகுலராக வருது, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். காசு பணத்துக்கு இனிமேல் உங்களுக்கு கஷ்டமாக கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். எப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வராரோ எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமையும். குரு அங்கே உட்காந்துட்டாருனாவே டென்ஷன் பிரச்சனை எல்லாம் கிளியர். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் செமையாக இருக்கும் இந்த ஆண்டு. 2ஆம் இடம்னா குடும்பஸ்தானம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றி. பெண்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது, துட்டு நல்லா வரும். இது வரைக்கும் நிறைய அவமானங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ஏணியாக இருந்து மற்றவங்கள தூக்கி விட்டுருப்பீங்க. லாஜிக் அவ்வளோதான். எப்போ ராசி லக்னத்தில் குரு இருக்காரோ நீங்கள் ஏணி, நீங்கள் மெழுகுவர்த்தி, மற்றவங்க உங்களால் வளர்ந்துருப்பாங்க. குழந்தை இல்லாமல் இருந்தவங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை இந்த ஆண்டு 100% உண்டு. எதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னா அதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க. கௌரவம், செல்வாக்கு, இதெல்லாம் மிதுனத்துக்கு பயங்கரமாக இருக்க போகுது. 2 விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சளி தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி பெண்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல பணம் வரும். நிறைய தங்கம் வாங்குவீங்க. ரொம்ப முக்கியமாக சேமிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி பதவி உயர்வுகள்லாம் வெயிட்டிங்னு சொல்லலாம். ஜூனுக்கு அப்புறம் இவங்களுடைய லெவலே வேறு. மிதுனத்தில் யாராச்சும் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜூனுக்கு அப்புறம் உங்கள் லெவல் மாறப்போகுது. மாணவ மாணவிகளுக்கு 20 மடங்கு வேணால் நல்லா இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். கெடுக்கக்கூடிய நிலைமைகள்லாம் இல்லை. குரு வராரு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 2026 மாற்றங்கள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வழக்கு இருப்பவர்கள், வாழ்க்கை துணையிலிருந்து பிரிந்து விடலாம் அப்படி இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இப்போ ஏற்படும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள், பெரியவர்களிடம் கொஞ்சம் பேர் எடுக்க முடியாமல் இருந்து வந்தவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அஷ்டம சனியில் இருந்த சோதனைகள்லாம் எல்லாமே முழுக்க விளக்கக்கூடிய அமைப்பில் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய நல்ல ஆண்டாக, எல்லோருக்கும் நன்மைகளை வயதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நிறைந்த நல்ல ஆண்டாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் 2026ஆம் ஆண்டு எப்படி பிளான் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு எமோஜி ஒன்று போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு தொடர்ந்து நம்ம மிதுன ராசி பற்றி வீடியோ போட போகிறோம். வீடியோவுக்கு மிதுன ராசிக்காரங்க லைக் பண்ணுங்கள். மிதுன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புது விதமான தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். யாராச்சும் உதவிகள் பண்ணுவாங்க. பண வரவுகள் வரும். இல்லைனா ஒரு இடம் விற்று, வீடு விற்று அதை எடுத்துகிட்டு போயிட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் குரு உச்சமாகிறாரு. அப்போ அம்மா அப்பா யார் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் சரி, யார் ஏமாத்தினாலும் சரி, அவங்களே வந்து உதவிகள் செய்து தொழிலையும் சரி, உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலும் சரி, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் தீர்வுக்கு வரும். அதே மாதிரி வெளியில் பணம் கொடுத்துருக்கு, அது வர வேண்டி இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணது லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக மிதுன ராசிக்காரவங்க வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள், குடும்ப வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம், தொழிலில் நல்ல உயர்வு, குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. என்ன காரியங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது சூப்பராக அப்படியே நடக்கும். 2026ஆம் ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்கள் பிறந்த தேதி மற்றும் நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன், ஒரு ஒரு ராசி தனிப்பட்டு இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும், நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசு புதுசாக சொல்கிறீங்க, போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியாவது, அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026 கிரகப்பெயர்ச்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.